கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். இந்த வசனம் அழகாக சொல்லுது. ஏசப்பா ஏன் பூமிக்கு வந்தார் அப்படின்னா மனுஷங்களை ரட்சிக்கிறதுக்கு. ஆமென். ரட்சிப்புன்றது பாவமான வாழ்க்கையிலேருந்து விடுதலை தந்து ஆசீர்வாதமான வாழ்க்கையும் சாட்சான வாழ்க்கையும் தரதான் ரட்சிப்பு. ஆமென். நம்மளை நித்தியமாக பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுறது இந்த ரட்சிப்பு தான். ஏன் இயேசுப்பா பூமிக்கு வந்தார் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். இதுக்காக தான் பாவத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்க, சாபத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்க, பொல்லாத பிசாசின் பிடியில் இருக்கிற நம்மளை விடுதலையாக்காத இயேசுப்பா பூமிக்கு வந்தார். நம்மளை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணுன்றது அவருக்கு எண்ணமே கிடையாது. அவர் நம்மளை காப்பாற்றி ஆசீர்வதிக்க தான் அவர் வந்தார். ஆமென். இப்போ ஏசுப்பா சொல்கிறார், நான் உன்னை ரட்சித்து உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிக்க தான் இந்த பூமிக்கு வந்தேன். நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆமென். கலங்காதீங்க. உங்கள் இந்த பூமியில் உங்களுக்கு யாருமே நினைக்காதீங்க. உங்களுக்காகவே பூமிக்கு வந்தவர் தான் ஏசப்பா. உங்கள் ஒருத்தவங்களுக்காக பூமிக்கு வந்தவர் தான் ஏசப்பா. உங்களை நிச்சயமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.